ஒரு இடியம். அது வந்து ஆட் ஃபியூவல் டு த ஃபயர். இதை நம்ம எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும்னா, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ எக்ஸாக்டாக அதுதான். ஒரு ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற ஒரு சண்டையோ ஏதோ போயிட்டுருக்குன்னா அதை இன்னும் வந்து வேணும்னே தூண்டி விடுறது. அதுதான் இது எக்ஸாக்டான மீனிங். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து, ஐ திங்க் வி ஷுட் டாக் டு தெம் கிளியர் அண்ட் திங்ஸ் அப். சாரா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட பேசி நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனஸ் என்ன சொல்கிறாங்க, டாக்கிங் டு தெம் நவ் மைட் ஜஸ்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர். லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்டில் திங்ஸ் காம் டவுன். ஸோ இப்போவே பேசி சரி பண்ணணும்னு நினைக்காத, இப்போ நம்ம பேசினா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி எல்லாம் காம் டவுன் ஆனோன்னு திரும்பி பேசி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜோனஸ் சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள், when I mentioned the past argument I only added to fuel to the fire. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருமே முன்னாடி நடந்த விஷயத்த பற்றி பேசி சண்டை போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணது வந்து அந்த சண்டை இன்னும் பெருசாக தான் ஆக்கும். ஸோ எரியிற நெருப்பில் எண்ணெயை தான் ஊற்றும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள், telling him about the new promotion would just add fuel to the fire in the office gossip. அவன்கிட்ட வந்து இந்த நியூ ப்ரொமோஷனை பற்றி சொல்கிறது வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆஃபீஸில் பேசுகிற இந்த புரணி பேசுகிற அந்த விஷயத்துக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெருசாக தான் ஆக்கும் அந்த புரணி பேசுகிறத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேர் ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து வாங்குறது சில பேருக்கு பிடிக்காது. ஆஃபீஸ்னாலே நிறைய பேர் புரணி பேசுவாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க.